மக்களே, நான் உங்கள் முகமது வசீம் பேசுகிறேன். இப்போ நான் கரெக்டாக எங்கே இருக்கேன்னா, கார்னோடைக்கு வெரி நியர் க்ளோஸில் இருக்கேன். ஆக்சுவலாக மேங்கோ ட்ரீஸ் மாந்தோப்பு இருக்குல்ல, இதெல்லாம் வந்து ஈசிஆரில் இல்லை ஆரம்பாக்கம் அந்த மாதிரி கிடைக்கும். இப்படி போனால் ஈசிஆரும் தூரம் இருக்குது, ஆரம்பாக்கம் தூரம் இருக்குது. ரெடில்ஸ்க்கு ரொம்ப க்ளோஸில் ஒரு 10 மினிட்ஸில் வர மாதிரி கார்னோடைக்கு ரொம்ப நியர்பையில் ஒரு 30,000 30,000 சதுரடியில் ஒரு மாந்தோப்பு இருக்குது. அதை தான் உங்களுக்கு காமிக்க வந்திருக்கேன். இது உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ரீசன் என்ன, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரொம்ப குயிக்காக வந்துடலாம். உங்களுக்கு அண்ணா நகர், கொளத்தூர், நுங்கம்பாக்கம் எங்கேருந்து வந்தாலும் உங்களுக்கு ஒரு 20 மினிட்ஸ் ½ அன் ஹவரில் ரீச் ஆகிடலாம். இப்போ நான் சைட்டை காமிக்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஃபுல் காம்பவுண்ட் இந்த சரௌண்டிங் ஃபுல்லாக பக்கத்தில் கூட பாருங்கள், ஒரு பெரிய 1.5 ஏக்கரில் ஒரு ரெசார்ட் இருக்குது. இதுவும் ஒரு ரெசார்ட் இருக்குது, மெட்ராஸ் பார்ட்டி தான். இதில் ஃபுல் ட்ரீஸ் இருக்குது. நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஸ்விம்மிங் பூல் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதே கன்னிகை பேர் பெரியபாளையமும் வைக்கிறாங்க மாந்தோப்புலாம். ஸ்கொயர் ஃபீட் 400 500. இது நாங்கள் சிட்டிக்கு சிஎம்டி லிமிட்டில் 600ல் தரோம். உள்ளே வாங்க, நம்ம பார்க்கலாம். இப்போ உள்ளே வந்தீங்களா பாருங்கள், ஃபுல் லெஃப்ட் ட்ரீஸ் தான். ஒர்க்கர்ஸ் தங்கிறதுக்கு ரூம் இருக்குது. இந்த மாதிரி காமிங்க. அதில் கொய்யா பாருங்கள், ஹைப்ரிட். ஒரு 3 ஃபீட்லேயே கொய்யா பழம், கொய்யா மரம் இருக்குது. இதெல்லாம் வந்து நடப்போகிறோம். ஃபுல்லாக இப்போ டெவலப் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு ஃபுல் காம்பவுண்ட் இருக்குது. காம்பவுண்ட் காமிச்சிருக்கேன். பக்க செக்யூரிட்டி, என்ட்ரன்ஸ் கேட்டு, ஆர்ச்சு. ஒரு ஆள் உள்ளே வர முடியாது, செக்யூரிட்டி இருப்பாங்க. ஃபுல் மாதுளை மரம். இது வந்து மாதுளை. அதில் ஒரு மாதுளை பழமே இருக்குது பாருங்கள். இதிலும் மாதுளை தான். ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். நீங்கள் ஒரு சாட்டர்டே சண்டே கொஞ்சம் ரிலாக்ஸ் இருக்கணும்னா ஈசிஆர் போக தேவையில்லை. ஈசிஆரில் இந்த பட்ஜெட்டில் கிடைக்காது. 600ல் உங்களுக்கு ரெடில் சரௌண்டிங்கெல்லாம் இப்போ ரேட்டு 2500 3000 லேண்ட் காஸ்ட் இருக்குது ஸ்கொயர் ஃபீட் வைஸ். இது நாங்கள் ரெடில்ஸ்லேருந்து 10 மினிட்ஸில் 600ல் தரோம். ஃபுல் ட்ரீஸ்லாம் வச்சு, இன்க்ளூடிங் ட்ரீஸோட. கோவா பாருங்கள், கொய்யா எப்படி இருக்குன்னு. ஃபுல் ட்ரீஸ் இருக்குது. இது ஒர்க்கர்ஸ் தங்குற இடம். நீங்கள் அடிஷ்னலாக வேணால் இதில் ஸ்விம்மிங் பூலோ, ஹோம் தியேட்டர் மாதிரி ரூம்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சொன்னாலும் நம்ம பண்ணி கொடுக்குறோம் இன்ஷால்லா. ஃபுல் ட்ரீஸ் தான். இன்னும் எக்ஸ்ட்ரா ட்ரீஸ் தான் வைக்க போகிறோம். நீங்கள் வெறும் லேண்ட் இன்வெஸ்ட் பண்ணால் கூட லேண்ட் எவ்ரி இயர் அப்ரிஷியேஷன் ஆகும் உங்களுக்கு. ப்ளஸ் நீங்கள் என்ஜாயும் பண்ணலாம். சாட்டர்டே சண்டே ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, இல்லை ஏதாவது ரெவன்யூ விரும்புனீங்கன்னா நீங்கள் ரெவன்யூ கூட விடலாம். இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டு ஒரு ரிசப்ஷன் அந்த மாதிரி. இது வந்து நார்த்தங்காய் பாருங்கள், நார்த்தங்காய் மரம். அந்த லாஸ்ட் காம்பவுண்ட் வரைக்கும் ப்ராப்பர்ட்டி கிட்டத்தட்ட 69 69 சென்ட்டுனாலும் ஸ்கொயர் ஃபீட் வந்து ஒரு 30,000 மாதிரி வரும். 600னா 1 crore 80 lakhs தான் வரும். இது ட்ராகன் ஃப்ரூட். இது ட்ரீ. இது ட்ராகன் ஃப்ரூட். இது ட்ராகன் ஃப்ரூட். இதில் பழம் வந்து சாப்பிட்டாச்சு, அவ்வளோ டேஸ்ட்டு. நீங்கள் அடிஷ்னலாக ஏதாவது ட்ரீஸ் சொன்னாலும் அதுவும் நம்ம வச்சு கொடுத்துடலாம். ஃபுல் மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். சிசிடிவி கேமரா இருக்குது. அங்கே பாருங்கள், சிசிடிவி கேமரா இருக்குது. மெயின் மெட்ராஸ் சிட்டிலேருந்து ½ அன் ஹவர் 40 மினிட்ஸில் வரலாம். அதே ப்ளஸ் பாயிண்ட். ஒன் டைம் விசிட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். இப்போ நான் உங்களுக்கு இந்த இடத்த சொன்னேன்ல, இதில் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. 1 or 2 பெனிஃபிட் பண்ணி சொல்கிறேன். ஒரு 25-30 இயர்ஸ்க்கு முன்னாடி மாதவரம் பக்கத்தில் சில பேர் மாந்தோப்பு வச்சுருந்தாங்க. இப்போ அங்கெல்லாம் வந்து ஒரு சென்ட் 20 லட்சம் 30 லட்சம், ஏக்கர் 30 கோடி. ஆரம்பத்தில் விவசாயம் தான் பண்ணாங்க. மாந்தோப்பு என்னென்னா, மக்கள் தொகை அதிகமாச்சு, இடங்கள் எல்லாருக்கும் தேவை இருக்குதுன்னு சொல்லி. இது இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு கும்மிடிப்பூண்டியோ, திண்டிவனமோ, அரக்கோணம் கிடையாது. ரெடியூஸ்லேருந்து 10 மினிட்ஸ் தான். அப்போ இங்கே உங்களுக்கு ஒரு லேண்ட் அசட் இருந்துச்சுன்னா ஃபியூச்சரில் 5-10 இயர்ஸில் அப்ரிஷியேஷன் நல்லா ஆகும். லேண்ட் காஸ்ட் அப்ரிஷியேஷன் ஆகும். பட் அது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி ட்ரீஸ் இருக்கிறதுனால நம்ம சாட்டர்டே சண்டே லீவில் நம்ம என்ஜாய் பண்ணலாம் ஃபேமிலியோட, ஃப்ரெண்ட்ஸோட.
நல்லா என்ஜாய் பண்ணலாம். இல்லை ரெவன்யூ தேவைன்னா இதை வந்து ரெண்ட்டுக்குள்ள சில பேர் ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க, கெட்டு கெட்டதர் இல்லை கார்பரேட் கம்பெனியில் உள்ளவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்கள் ஒரு ஸ்விம்மிங் பூல் எதாவது பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒரு 20,000 30,000 பர் டே ரெண்ட்டு கிடைக்கும். அந்த மாதிரி பர்பஸுக்கு இந்த இடத்த நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓன் யூஸ் பண்ணலாம், ரெவன்யூ ஒரு மாதிரி பண்ணலாம், கன்வே பண்ணலாம். இல்லை எதுவுமே பண்ணல, வெறும் இடத்த மட்டும் யூஸ் பண்ணாலே 10-15 இயர்ஸில் இன்ஷால்லா ரேட்டு அப்ரிஷியேஷன் ஆகும். இப்போ நம்ம வெறும் 600 தரோம். ரெட்டில்ஸில் 600 இடம் கிடையாது. 2000 3000 போகுது. ரெட்டில்ஸ் மெயினில் 5000 போகுது. ரெட்டில்ஸ் தாண்டி ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டரே உங்களுக்கு 2000 3000. இது வெறும் 600 தரோம். நாங்கள் ஃபுல் காம்பவுண்ட் போட்டு கேட்டு கம்யூனிட்டி ஃபுல் கேட் எல்லாம் செக்யூரிட்டியோட போட்டு தரோம். அதனால் உங்களுக்கு யாருக்கு பார்க்க விருப்பம் இருக்கோ எனக்கு கால் பண்ணுங்கள், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களை நான் பெஸ்ட்டாக பண்ணித்தரேன். இது மாதிரி சில பேருக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஃபார்ம் லேண்ட்லாம் இங்கேருந்து ஒரு 9 கிலோமீட்டர் தாண்டி கன்னிக்கு பேர் அங்கே பண்ணிட்டோம். அங்கே நாங்கள் பண்ணும்போது 350, இன்றைக்கி அங்கேயே 550 இருக்குது. ரீசேல் வந்துட்டுருக்கு. இது நாங்கள் இப்போ பிகினிங்லாம் 600. இன்ஷால்லா சில வருஷம் ஆச்சுன்னா இதுவும் 750 800 போகும். அதனால் எனக்கு நீங்கள் கூப்பிடுங்க, நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் பெஸ்ட்டாக. இது வந்து ஒரு தடவை இன்ஸ்பெக்ஷன் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஜிஎன்டி ரோட்லேருந்து ஜஸ்ட் 5 கிலோமீட்டர் தான். வந்து பார்த்தீங்கன்னா ஐடியா தெரியும். இதிலே பாருங்கள், நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு ஆப்போசிட்டில் ஒரு பெரிய பில்டிங் இருக்குது. அவங்க மெட்ராஸ் பட்டி தான், எப்போனா வந்து தங்குறாங்க. அது இல்லை ரெசார்ட்டு தான், 1.5 ஏக்கரில் ரெசார்ட். அதுவும் இந்த மாதிரி வீக்கெண்டில் வந்துட்டு போகிறாங்க. அதனால் சுற்றி நமக்கு ரெசார்ட் ஃபெசிலிட்டி எல்லாமே இந்த மாதிரி இருக்கிறதுனால இது உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் ஒரு தடவை வந்து பாருங்கள். இன்ஷா அல்லாஹ்.